ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பிரின்சிபல் பற்றியும் ஏன் அயனை மட்டும் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுறதுன்ற காரணத்தை பற்றியும் பார்ப்போம். ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஆட்டமில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ அது எப்பயுமே மூவ்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஆட்டமில் ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகலை? இப்போ நம்ம அதுக்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். அது ஏன்னா ஆட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் கிளாக் வைஸாகவும் இன்னொரு செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றும். ஸோ இப்படி வேறு வேறு டைரக்ஷனில் சுற்றுறதுனால ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டமில் உருவாகாது. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலன்னா ஆட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இதுதான் எலக்ட்ரானு. ஸோ இதுதான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் சுற்றுற ஒரு பாட்டு தான் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு செல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸில் சுற்றும், இன்னொரு செல்லில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் சுற்றுறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டமில் உருவாகாது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்கும். அதை பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்பின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின் இருக்குது. ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன்னு 2 ஸ்பின் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் தனியாக மட்டுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்க முடியும். பட் அதுக்கு ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன் 2 ஸ்பின் இருக்கிறதுனால ஸோ அதனாலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்க முடியாது. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றிக்கும். அதாவது அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின் இருக்குது. ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன் 2 ஸ்பின் இருக்குது. ஸோ ஸ்பின் அப் ஒரு டைரக்ஷன்லையும் ஸ்பின் டவுன் ஒரு டைரக்ஷன்லையும் சுற்றும். ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரானாலையும் உருவாக்க முடியாது. பட் அயன் ஆட்டம் மட்டும் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். அது ஏன்னா லாஸ்ட் ஆர்பிட் ஆஃப் அயன் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீல்டு 3D ஆர்பிட்டல் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது 4 அப் ஸ்பின் ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். 4 டவுன் ஸ்பின் ஆட்டம் இருக்காது. ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா 4 அப் ஸ்பின் ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் அயன் ஆட்டம் மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். ஸோ இதனால தான் நம்ம அயனை பர்மனன்ட் மேக்னெட்னு சொல்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.